விருத்தி இல்லாமல் குறுகலான வாழ்க்கை வாழ்கிறேனே என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 54:3. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். யாப்பேசு பிறக்கும் போதே தாயின் துக்கத்திற்கு காரணமாயிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்டார். தேவனும் செய்தார். அது நிமித்தமாக சகோதரர்கள் மத்தியில் கனம் பெற்றிருந்தார். நாம் குறுகி இருப்பது தேவனுக்கு எப்பொழுதும் விருப்பம் அல்லங்க. ஆபிரகாம் நம்பி வந்தார், அவரையும் பெருகச் செய்தார். தாவீது நம்பினார், தன் தேசத்தை பெருகச் செய்தார். தேவன் உங்களையும் பெருகச் செய்வாருங்க. யாபேஸ் போல அவரிடத்தில் நினைப்பூட்டி ஜெபியுங்க. தேவனும் உங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், நான் குறுகினவளாகவும் கனவீனமானவளாகவும் இருக்கிறேன். என் எல்லையை பெரிதாக்கும் ஐயா, என்னையும் கனப்படுத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.